ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா எந்த மாதிரியான சென்டென்சஸ் எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நினைவூட்டலோட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த நினைவூட்டல் தான் என்ன பண்ணுது நமக்கு அந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட்டிங்கா இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது டென்சஸ் காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலங்கள் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு. ஏன்னா அந்த டென்சஸை ஏன் நம்ம டீப் லேர்னிங்கா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுல நமக்கு சென்டென்சஸ் பேசவோ எழுதவோ ரொம்ப ஃப்ளூயன்ஸியா வரணுங்கிறதுக்காக இது நம்ம டீப் லேர்னிங்கா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இல்ல எக்ஸ்க்ளூசிவா நம்ம எத பத்தி பார்க்குறோம் டென்சஸ்லயே ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். அதாவது நம்ம ஆர்டரா வரும்போது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துகிட்டு இருக்கு இல்லையா இப்போ? ஸோ அதுல நம்ம என்ன பண்றோம் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படிங்கும்போது பண்ணியிருக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க, செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே என்னது நெகட்டிவ் சென்டென்சஸ் இல்லையா? ஸோ அந்த நெகட்டிவ்ஸை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட் ரோல் நீங்க ரூல் மட்டும் இருந்தாவே ஒரு சென்டென்ஸ் அமைக்க முடியும்னா தாராளமா அமைக்க முடியும். பட் அதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு சப்ஜெக்டும் அந்த சென்டென்ஸை முழுமைப்படுத்துறதுக்கான ஒரு வாக்கியமும் அமைஞ்சிருந்தா இந்த சென்டென்ஸ் என்ன ஆயிடும்னா அழகா ஃபில் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு ஃபில் பண்ணிட்டோம் அந்த வாக்கியத்தையும் அமைச்சிட்டோம். ஸோ அந்த வாக்கியத்தை அமைச்சோங்கிறதுனால அந்த அர்த்தங்கள் நமக்கு கரெக்டா உட்காரணும். ஸோ அப்போ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை தேர்ந்தெடுங்க. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஆக்ஷன் இதுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்தாற்போல உட்கார்ந்துருக்கணும். அதே மாதிரி நீங்க எழுதக்கூடிய டென்ஸ் வந்து V3ஆ V2ஆ V1ஆ அப்படிங்கிற ஃபார்மேஷன் தெரியணும். இப்போ V3ஆ இருக்குன்னா அந்த ஆக்ஷனோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா உங்க சென்டென்ஸ் அமைக்க ஈஸியா இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, இன்னைக்கான ரூல் என்ன, அந்த வெர்ப் ஃபார்ம் எப்படி அமைச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பார்க்கறது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் வெர்ப் ஃபார்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். V1 V2 V3. ஸோ இங்கே என்ன வெர்ப் ஃபார்ம் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம எப்படி அதாவது நம்மளுடைய வெர்ப் ஃபார்ம் எடுக்கிறது தான் நம்மளுடைய சென்டென்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வெர்ப் எடுக்கிறது வந்து ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு வெர்ப் ஜென்ரலான ஒன்று. அதை ப்ரெசென்ட்ல ஸ்டாப்னு சொல்கிறாங்க. அதுவே பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்டாப் அப்படிங்கிறது வந்து நிற்க, ஸ்டாப்டு அப்படிங்கிறது வந்து நிறுத்து, நிறுத்தப்பட்டது. ஸோ சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ ஸ்டாப் நிற்க, ஸ்டாப் நில்லுங்க அப்படிங்கிறது. அதுவே ஸ்டாப்டுங்கிறது வந்து நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிளாஸஸை வந்து நம்ம கண்டினியூஸா நம்ம வர்றது எப்படி நம்ம ஒண்ணுக்கு அடுத்து ஒன்று வரலாம்னு ஃபர்ஸ்ட் வேர்ப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேர்ப்க்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா சப்ஜெக்டோடைய ஆக்குபைடு இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கிறோம். சப்ஜெக்ட்ல I, we, you, he, she, they, it. ஸோ சப்ஜெக்ட்ல இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம் ரூல் எழுத போறோம். ஸோ ரூல் வரும்போது யாருனுடைய ரூல் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல். அதுவும் நெகட்டிவ் ஃபார்மேஷன்ல will or shall plus not plus V3. V3ங்கிறது which is indicate past participle அப்படிங்கிறது. ஸோ அப்போ நமக்கு ஒரு ரூல் வந்து அழகா ஃப்ரேம் ஆயிடுச்சு நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு ஏத்தாப்புல. ஸோ எக்ஸாம்பிள் எழுதுவோமா? என்னன்னா இப்போ சோகால் நம்ம என்ன பண்ணோம் நான் யூஸ் பண்ணியிருக்கோம். விங்கும் போது நாம இருவரை சொல்லக்கூடியது. யூ வந்து நீ, ஹி அவன், ஷீ வந்து அவள், தே வந்து அவர்கள். இவங்க எல்லாரையும் பயன்படுத்திட்டோம். இப்போ இட்டுங்கிறது இருக்கு. ஸோ இட்டுங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா அது அல்லது இது. ஸோ அது அல்லது இது அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சப்ஜெக்ட் இட் will not have. So it will not have என்ன பண்ணாது it will not have stopped. So it will not have stopped னா இட்டுங்கிறத சொல்றேன். அது எதுன்றதை நான் சொல்லல. ஸோ இட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான் குறிக்கும். அதாவது நான் லிவிங் திங்ஸ் தான் குறிக்கும். அப்போ it will not have stopped அப்படின்னா அது நின்று இருக்காது, இல்லை இது நின்று இருக்காது அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஸோ இதவே நான் வந்து it will not have stopped raining or drizzling or pouring. நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ நான் இங்கே ரெய்னிங் சொல்லியிருக்கேன். நீங்க அந்த இடத்துல ட்ரிஸ்லிங் ஆர் போரிங் ஆர் வாட்டரிங் நீங்க என்னவோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இங்க என்ன பண்றேன் இட்டுங்கிறது இப்ப யாரை குறிக்குது ரெய்னிங் அப்படிங்கிறத குறிக்குது.
அப்ப முன்னாடி நான் அந்த ரெய்னிங் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த இட்டுங்கிறது யாரையுமே குறிக்கல. அப்ப அது நின்று இருக்காது, இது நின்று இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும். ரெய்னிங் சொன்னதால அதுக்கு குறிக்குது. அப்போ மழை என்ன இருக்காது, வில் நாட் ஸ்டாப்ட் இல்லையா? மழை நின்றிருக்காது. அவ்வளவுதான் ஸ்டாப் முடிஞ்சிருச்சு. அப்போ இட் வில் நாட் ஹேவ் ஸ்டாப்ட் ரெய்னிங் அப்படிங்கும்போது அது நின்றிருக்காதுன்னு சொல்லியாச்சு. எது நின்றிருக்காது அப்படிங்கும்போது மழை நின்றிருக்காது முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஷார்ட் வேர்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், இவ்வளோ பெரிய இங்கிலீஷ் வார்த்தையா சொல்லுவோம். மேம் ஒரு சின்ன இந்த 2 வார்த்தை தமிழுக்கு இவ்வளோ பெருசா நம்ம பேசணுமான்னா, கண்டிப்பா. ஏன்னா தமிழ்ல பேசும்போது ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம். இருக்கிற விஷயத்த நம்ம அப்படியே சொல்லிடுவோம். பட் இங்கிலீஷ்ல பேசும்போது அந்த ஃபார்மேட்டிவ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்மேட்டிவ் அமைக்கிறதுக்கு தான் வில் நாட் ஹேவ் ஸ்டாப்ட், அது இல்ல வில் ஹேவ் ஸ்டாப்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றது. ஸோ சின்ஸ் இட்ஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனா வில் நாட்ங்கிறத நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். ஸோ இன்னைக்கான வெர்ப் ஃபார்ம் ஸ்டாப், ஸ்டாப்டுங்கிறத எடுத்துட்டு இந்த ரூலை வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பேசியும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.